கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கமலோட அடுத்த படம் எது? திடீர் பிரச்சனை. உத்தம வில்லன் படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சதை தொடர்ந்து படத்துறையில ஒரு பட்டிமன்றம் தொடங்கி இருக்கு. கமலோட நடிப்புல அடித்து வெளிவர உள்ள படம் உத்தம வில்லனா விஸ்வரூபம் 2. காரணம், உத்தம வில்லன் படத்தை போலவே விஸ்வரூபம் 2 படத்தோட படப்பிடிப்பும் முடிவடைஞ்சு மற்ற வேலைகள் நடக்காம முடங்கி இருக்கு. காரணம், அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வாக்கு கொடுத்தபடி பணத்தை கொடுக்கல. அதனால அந்த படத்தை கிடப்பில போட்டுட்டு உத்தம வில்லன் படத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு கமல். இப்போ ரமேஷ் அரவிந்த் இயக்கத்துல கமல் நடிக்கும் உத்தம வில்லன் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை விஸ்வரூபம் 2 படத்தோட ரிலீஸுக்கு முன்னதாகவே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காரு கமல். விஸ்வரூபம் 2 படத்துல நிறைய கிராபிக்ஸ் பணிகள் முடிக்க வேண்டி இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுன்னு கமல் தரப்புல சொல்லப்படுது. அதனாலதான் விஸ்வரூபம் 2 படத்துக்கு முன்னதா உத்தம வில்லன் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டாராம். இதற்கிடையில தன்னுடைய விஸ்வரூபம் 2 படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணிய பிறகே உத்தம வில்லன் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும்னு சொல்றாராம் ரவிச்சந்திரன்.